கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 18வது அதிகாரம் 4வது வசனம். மத்தேயு 18:4, மேத்யூ 18:4. ஆகையால் இந்த பிள்ளையைப் போல தன்னை தாழ்த்துகிறவன் எவனோ அவனே பரலோக ராஜ்யத்தில் பெரியவனாய் இருப்பான். அதாவது இப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒரு பிள்ளையை கொண்டு வந்து நடுவில் வச்சாரு. காரணம் என்ன? யார் பெரிய ஆளுன்னு கேள்வி கேட்டாங்க. அடுத்து என்ன சொன்னார்? நீங்கள் உள்ளுக்குள்ளே நுழையிறதுக்கே, ராஜ்யத்துக்குள்ளே நுழைவதற்கே நீங்கள் சிறு பிள்ளையை போல் உங்களை தாழ்த்தணும். அப்போ என்னென்னா, முதல்ல நீங்கள் மனம் திரும்பணும். ரெண்டாவது, நீங்கள் என்ன, இந்த பிள்ளையை போல தன்னை தாழ்த்துகிறவன் எவனோ. அப்போ என்னென்னா, ஒரு உண்மையான ஒரு ட்ரூ கிரேட்னஸ் இல்லையா, அது உங்களுடைய ஒரு தகுதியிலோ இல்லை உங்களுடைய அந்தஸ்துலையோ இல்லை உங்களுடைய நோக்கத்திலே இல்லை, மாறாக எதில் இருக்கிறது? உங்களுடைய மனத்தாழ்மையில். ஏன்னா நீங்கள் ஒரு மனம் தாழ்த்துகிறவனா என்ன, ஒருத்தன் தன்னைத்தானே தாழ்த்தக்கூடிய ஒரு காரியம். அப்போ என்ன, நான் என்னால் இல்லை, நான் தேவனை சார்ந்து வாழுகிறேன், என்னுடைய வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் கர்த்தர் மேல் விசுவாசித்து வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை என்று சொல்லக்கூடியதாக. நீங்கள் மத்தேயு 23வது அதிகாரம் 11-12 கர்த்தர் சொல்லும்போது, உங்களில் பெரியவனாய் இருக்கிறவன் உங்களுக்கு ஊழியக்காரனாய் இருக்க கடவன், தன்னை உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். அப்போ என்ன, இந்த எதிர்மாறுங்கிறது ரொம்ப ஒரு உண்மையான காரியமாக இருக்குது. பரலோக ராஜ்யத்தில் மேலே போகணும்னா நீங்கள் என்ன போகணுமா? கீழே போகணும். எதில்? மனத்தாழ்மையில். யாக்கோபு 4வது அதிகாரம் 10வது வசனம் சொல்லும்போது, கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். அப்போ என்ன, ஒரு பரலோக ராஜ்யத்தில் வரும்போது ஒரு சிறு பிள்ளையை போல எவன் தன்னை தாழ்த்துகிறானோ அவன்தான் உயர்த்தப்படுவான். பேதுரு தான் ரொம்ப நம்ம சீஷர்களை பார்க்கும்போது யார் எதுவும் கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடியே பேசக்கூடிய பேதுரு, அவர் தன் நிருபத்தில் எழுதும்போது என்ன எழுதுறாரு? 1 பேதுரு 5வது அதிகாரத்தில் பாருங்கள், 5வது 6வது வசனம். அந்தப்படி இளைஞரே, மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள், நீங்கள் எல்லோரும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். என்னத்தை அணிஞ்சு கொள்ள சொல்றாரு? மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். பெருமையுள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். எப்படி? பெருமையுள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், அதனால நீ மனத்தாழ்மையா இருங்க. அதனால 6வது வசனம் பாருங்க, ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள். அப்ப என்ன, நீங்க ஒரு சிறு பிள்ளைய போல உள்ள உங்களை நீங்களே தாழ்த்தி, நீங்க ஒரு ஊழியக்காரனா, ஒரு வேலைக்காரனாய் உங்களை தாழ்த்தும் போது கர்த்தர் என்ன பண்ணுவார்? உங்களை ராஜ்யத்தில் உயர்த்தக்கூடியதா. அப்போ பரலோக ராஜ்யத்தில் வரும்போது யார் உள்ளுக்குள்ளே வர முடியும், யார் இருக்க முடியும்னா, எவனொருவன் தன்னை தாழ்த்துகிறானோ அவன்தான் அங்கே உள்ளுக்குள்ளே ஒரு பெரியவனாக இருக்க முடியும். சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? நீங்கள் ஒவ்வொரு நாளும் மனத்தாழ்மையை பேதுரு சொன்னது போல் அணிந்து கொள்ளக்கூடிய மக்களா. உங்கள் மனத்தாழ்மையை எப்படி பார்க்க முடியும்? உங்கள் பேச்சில் பார்க்க முடியும், நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவில் பார்க்க முடியும், உங்களுடைய தலைமைத்துவத்தில் பார்க்க முடியும். அது உங்கள் வீடாக இருக்கட்டும், இல்லை உங்கள் வேலைத்தலமாக இருக்கட்டும், உங்கள் தொழிலாக இருக்கட்டும், அங்கே நீங்கள் காட்டக்கூடியதில் அப்போ என்னென்னா, மனத்தாழ்மை எங்கே தொடங்குதுன்னா, உங்களை காட்டிலும் மற்றவர்களை முதன்மைப்படுத்துகிறீங்களா? அதே சமயத்தில் நீங்கள் முழுக்க கர்த்தரை சார்ந்து வாழுகிறீர்களா? கர்த்தருக்கென்று வாழக்கூடிய மக்களாக இருக்கிறீங்களா? அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்க, உங்களுடைய பேச்சில் பெருமை வருதா, மனத்தாழ்மை வருதா? நானுன்னு சொல்லி வந்தா அது என்ன? பெருமை. அதுதான் சாத்தானோட ஆயுதம். ஆனால் நான் இல்லை, கர்த்தர்னு சொல்ல. ஏன்னா கர்த்தராக இயேசு கிறிஸ்து சொல்லும்போது பிலிப்பியர் 2வது அதிகாரம் 5வது வசனத்துலேருந்து 8வது வசனம் வரைக்கும் அவர் எப்படி தேவனாக இருந்தாலும் தன்னை தாழ்த்தினார்னு சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்குறோம். ஆனால் உலகம் என்ன பார்க்குன்னா, யார்கிட்ட அதிக பணம் இருக்குது, யாருக்கிட்ட அதிக பவர் இருக்குது, யாருக்கிட்ட அதிக ஒரு இது இருக்குது அப்படிங்கிறத பார்க்கும். ஆனால் கர்த்தர் அப்படி இல்லை. யாருக்கிட்ட மனத்தாழ்மை இருக்குது, யார் மற்றவர்களுக்கு தாழ்மையாக நடக்கக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. அதனால தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்ணார்?
யோவான் 13வது அதிகாரத்தில் பார்க்கிறோம், தன்னுடைய சீஷருடைய கால்களை கழுவக்கூடியவராயிருந்தார். சொல்லிட்டு என்ன சொன்னார், நீங்கள் இதே போல் நீங்கள் மாதிரியாக செய்யுங்க என்று சொல்லக்கூடியதா. அப்போ எனக்கு அருமையானவர்களே, நீங்கள் அப்படி வாழும்போது என்ன பண்ணுவீங்க, கர்த்தர் உங்களை சரியான நேரத்தில் உயர்த்துவார். அப்போ ஒவ்வொரு நாளும் நீங்கள் மனத்தாழ்மையில் உங்களுடைய பேச்சில், உங்களுடைய செயலில் நீங்கள் மனத்தாழ்மையை காட்டுவீங்களா? வல்லபிதாவே, இந்த அருமையான நல்ல நாளுக்காய் நின்று இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற எனக்கு அருமையான சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாளும் மனத்தாழ்மையை அணிந்து உமக்கென்று வாழக்கூடிய மக்களாய் வாழ எங்கள் தேவன் கிருபை பாராட்ட வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் வல்லபிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இன்று மாலை மன்னால சந்திப்போம்.